மகிழ்ச்சி, மன நிம்மதி இத தான் எல்லாம் தேடுறோம். சின்ன வயதில இருந்தாலும், பெரிய வயதா இருந்தாலும், மகிழ்ச்சினா எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சமான விஷயம். அப்ப மகிழ்ச்சி அப்படின்றது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நிகழ்வு தானே! இதன் மூலியமாக உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுமா அப்படின்னா, கண்டிப்பா பாதிக்கப்படும். மகிழ்ச்சி பாதிக்கப்படாது. அதிக மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதிக சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக எதை பாதிக்கும் அப்படின்னா, இருதயத்தையும், சிறுகுடலையும் பாதிக்கக்கூடிய ஒரு உணர்வு. என்னங்க நல்ல விஷயம் தானே மகிழ்ச்சி அப்படின்னா, அதிக மகிழ்ச்சி, அதிக சந்தோஷம். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு 5 பேர், 10 பேர்கிட்ட பேசக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க. உங்கள கொண்டு போய் என்ன பண்றோம், ஒரு வாய்ப்பு குடுத்து, ஒரு 500 பேர் உட்கார்ந்துட்டு இருக்க மேடையில போய் பேசுறதுக்கு உங்கள கூப்பிட்டுட்டோம் அப்படின்ன உடனே, உங்க மனம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன நடக்கும் அந்த இடத்துல? பட 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 படன்னு அடிக்கும். எது அடிக்கும்? ஹார்ட் பீட் தான் அதிகமா இருக்கும். நான் உங்கள வந்து ஒரு புதைக்குழியிலயோ, ஒரு மலையிலிருந்தோ தள்ளி விடல. ஒரு 500 பேருக்கு முன்னாடி மேடை ஏற்றி உங்கள வந்து கௌரவிக்கிறேன். இல்ல உங்கள வந்து 2 வார்த்தை பேச சொல்றேன். இது மகிழ்ச்சியான தருணம் தான். ஆனா என்ன நடக்கும்னா, அந்த நபருக்கு அந்த ஒரு படபடப்பு வர ஆரம்பிச்சுரும். மகிழ்ச்சியிலேயே அந்த ஆனந்தம் அதிகமாக ஆரம்பிச்சுரும். அந்த படபடப்பு அதிகமாகும்போது, அந்த ஆனந்தம் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா, ஹார்ட் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது என்னன்னா, அடிக்கடி இந்த மாதிரி வந்து அதிக மகிழ்ச்சி ஏற்படுத்தும்போது கண்டிப்பாக இருதயத்தோட அந்த பீட் வந்து ரொம்ப அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.